Hello everyone, this is Karthik. இந்த வீடியோல டிசம்பர் 3rd வீக் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்துடலாம். டிசம்பர் 2nd வீக்குக்காக, ஸோ இந்த கம்ப்ளீட்டான இந்த வீக்குக்காக நம்ம இண்டெக்ஸ்க்கு வந்து ஒரு சில வியூ கொடுத்துருந்தோம். ஸோ அது என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், என்ன டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம டைரக்ஷனல் என்ன அப்படிங்கிறது டிசம்பர் 3rd வீக்குக்காக பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருந்த ப்ரைஸில் வந்து நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் நிஃப்டி க்ளோஸ் வச்சிருந்தது 26,176 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வீக்லி க்ளோசிங் வந்து வச்சிருந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு மைனர் டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் புட் சைடில் மட்டும் தான் என்ட்ரி பிளான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக அந்த இடத்துல இருந்து 410 பாயிண்ட் நிஃப்டி விழுந்திருந்தது. ஆஃப்டர் தட் டெலகிராம் சேனலில் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். 25,762 25,777 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா மைனர் லெவல் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் டெலகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிசம்பர் 9th நம்ம இந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஹிட் ஆனது அந்த இடத்துல இருந்து ஒரு 180 பாயிண்ட் பவுன்ஸு. அகெயின் மார்க்கெட் கீழே இறங்கணும் போதுமே நம்ம எந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அந்த ரேஞ்சில் இருந்து பர்ஃபெக்டாக அகெயின் சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 290 பாயிண்ட். லாஸ்ட் வீக் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த 26,170 26,182 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ரெசிஸ்டன்ட் இன்னமும் வேலிடாக தான் இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இன்னொரு மைனர் ரெசிஸ்டன்ட்டுமே இருக்கு. 26,105 26,150 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கு மைனர் லெவல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு நாம ஒரு 2 ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஜோன் ஆக்டிவ் ஆகல. டெலகிராம் சேனல்லே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், பேங்க் நிஃப்டி நம்மளோட ஜோன்ல எதுவுமே ரியாக்ட் ஆகல, நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஹிட் ஆகாமலே மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த பிரைஸ் ஏரியா 59,416 59,452 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து நான் பப்ளிக் குரூப்ல கொடுக்க கிடையாது, ப்ரியாரிட்டி மெம்பர் இருக்கக்கூடிய குரூப்ல தான் நான் கொடுத்துருந்தேன். டிசம்பர் 10 வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 59,416 59,452 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், 1 ஹவருக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனு. ஸோ பர்ஃபெக்டாக அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஹிட் ஆனது கண்டினியூவாக அந்த ரேஞ்சில் இருந்தால் ஃபால் ஆகவுமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது. இந்த வீக் இது வரைக்குமே அந்த ப்ரைஸ் ரேஞ்சு பிரேக் ஆகலை. நமக்கு இமீடியட்டாக அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஹிட் ஆனதும் அந்த இடத்துல இருந்து ஒரு 560 பாயிண்ட், செகண்ட் டைம் ஹிட் ஆனது ஒரு 288 பாயிண்ட், தேர்ட் டைம் ஹிட் ஆனது. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேவோட ஃபால் பார்த்தோம் அப்படின்னா 225 பாயிண்ட் ஃபால் ஆயிருந்தது. நம்ம வீடியோவில் கொடுத்திருந்த வியூ நமக்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகலை, ஆனால் டெலகிராம் சேனலில் நான் ப்ரியாரிட்டி மெம்பருக்கு மட்டும் கொடுத்திருந்த வியூ பர்ஃபெக்டாக இந்த நிமிஷம் வரைக்கும் ஆக்ட் ஆயிருக்கு. அப்கமிங் டேஸில் நம்ம கவனிக்க வேண்டியது 59,700 706 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனா பேங்க் நிஃப்டியில் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்து ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஃபின் நிஃப்டிக்கு நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தது ஆல்ரெடி டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஃபால் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக அந்த இடத்துல இருந்து 500 பாயிண்ட் விழுந்துருக்கு, கிட்டத்தட்ட 1.80% ஃபாலு. இது எல்லாமே நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தது தான், பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. அப்கமிங் டேஸில் நம்ம ஃபின் நிஃப்டிக்காக கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் ஏரியா என்ன அப்படின்னா 27,668 27,689 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி க்ளோஸ் வச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இதுவுமே ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். 59,416 59,452. ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க, இது செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ட். பேங்க் நிஃப்டியில் 2 ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி மார்க்கெட் ஹிட் ஆயிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுமே ரெசிஸ்டன்ட் தான். டாப் ரேஞ்சில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெசிஸ்டன்ட்டுமே கொடுத்துருக்கோம். அதே போல தான் ஃபின் நிஃப்டியில் 27,668 27,689 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கும். மண்டே ஃபிளாட் ஓப்பன் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல இருந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட்டை அப்சைடு மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 27,817 27,850 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட்டாக ஃபின் நிஃப்டியில் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் மிட் கேப்க்கு லாஸ்ட் வீக் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் தான் நம்ம கொடுத்துருந்தோம்.
13,990ல இருந்து 14,001 இந்த பிரைஸ் ஏரியா வந்து மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட்டுமே இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து மிட் கேப் விழும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டா அந்த இடத்துல இருந்து ஒரு 3.5% மேல விழுந்திருந்தது 500 பாயிண்ட். ஆஃப்டர் தட் இந்த ரெண்டு ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருப்பேன். அரௌண்ட் 13,440ல இருந்து 516 வரைக்கும் ஒரு ஜோனும், அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா 13,549ல இருந்து 561 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ரெண்டுமே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஜோனுமே நான் வந்து ப்ரியாரிட்டி குரூப்ல மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் போதுமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்திருந்தது ஒரு 500 பாயிண்ட். ஆஃப்டர் தட் இந்த சப்போர்ட்டுமே கொடுத்துருந்தோம். ஒரு 310 பாயிண்ட் கெயினாக இருந்தது. செகண்ட் லெவல் சப்போர்ட்டுமே நம்ம அதுக்கு அடுத்த ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு 400 பாயிண்ட் வந்து கெயின் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் நான் ஒன்ஸ் ப்ரியாரிட்டி குரூப்ல நான் காட்டிடுறேன். டிசம்பர் 9 ப்ரியாரிட்டி குரூப்ல நாம இது கொடுத்துருந்தோம். மிட் கேப்கான சப்போர்ட் ரேஞ்ச் 13,442ல இருந்து 516. பர்ஃபெக்டா இந்த இடத்துல இருந்து தான் சப்போர்ட் எடுத்துட்டு மிட் கேப் ஒரு 311 பாயிண்ட் கெயினா இருந்தது. ஆஃப்டர் தட் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் தேதி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே நமக்கு அந்த 1 ஹவர் ஜோனுமே என்ன வேலிட் தான். அதுக்கு முன்னாடியே ஒரு மைனர் ரேஞ்சுமே நாம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தது டிசம்பர் 10. டிசம்பர் 10 வந்து இந்த 1 ஹவர் ஜோனுமே வேலிடு, மைனர் ஜோனுமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டா அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு இது வரைக்கும் 400 பாயிண்ட் கெயின் ஆயிருக்கு. அப்கமிங் டேஸில் நம்ம மிட் கேப்க்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஏரியா 13,922ல இருந்து 13,945 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது இந்த ப்ரிவியூஸ் லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் இன்னமும் நமக்கு வேலிடு தான். 13,990ல இருந்து 14,001 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். ப்ளஸ் டிசம்பர் 15 கம்மிங் மண்டேல இருந்து நமக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணலாம். இந்த இடத்துல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். பேட்ச்ல என்னென்ன விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த ப்ரௌச்சரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.